Hi guys, வணக்கம். Welcome to Overview Soltumas channel and this is your Arvind. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் கல்கி. ஸோ பிரபாஸ் அப்புறம் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், ஸோ இவங்க எல்லாரும் நடிச்சு தியேட்டர்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம். அண்ட் ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓகே, கல்கி நான் சொன்ன மாதிரி நிறைய ஒரு செலிபிரிட்டிஸ் ஆக்ட் பண்ணது. கமல் ஆகட்டும், அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன், இன்னொரு 2-3 சின்ன சின்ன கேமியோஸ்லாம் வேற இருக்கு. ஸோ நிறைய அது நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அதை நீங்களே ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இன்னொரு நிறைய ஒரு ஃபேன் பேஸ் வச்ச ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் கதை வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 டைம்ல வந்து ஒரு போர் மாதிரி ஒன்று நடக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து ஒருத்தனுக்கு வந்து சாகாவரம் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க ஒரு கிருஷ்ணர் வந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 6000 இயர்ஸ் கழிச்சு ஒரு மாதிரி உலகத்தை காட்டுறாங்க. அது வந்து நார்மலா இருக்க மாதிரி இல்லை, ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் உலகம்னு ஒன்று வச்சு காட்டுறாங்க. ஸோ அந்த உலகத்துல எப்படிலாம் இருக்கு அப்படின்றது அங்க வந்து கமல் தான் கெட்டவங்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி வச்சு பண்ணிருக்காங்க. அந்த உலகத்துல கடவுளே இல்லைன்ற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. ஸோ கடவுளா வந்து தீபிகா படுகோன் வயிற்றுல வந்து கடவுளே வந்து பிறக்கிற மாதிரி. ஸோ அது கடைசியா பிறக்குதா இல்லையா, பிறக்க விடாம எப்படிலாம் தடுக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு கதை, லைக் அந்த பிளாட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் பார்க்க போனா ரெண்டுமே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு ஸ்கிரீன் பிளே. ஏன்னா டோட்டல் வந்து ஒரு 3 hours ஃபிலிம், இது 1.5 hours ஈக்குவலா தான் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2 ஹாஃப்மே ரொம்ப ஸ்லோவா தான் போகும். அண்ட் மோர் தென் தட் அதை தாண்டி என்னன்னா லைக் அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 45 minutes ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்டிங் ஒரு 10 minutes, ஸ்டார்டிங் ஒரு 5 minutes கழிச்சு அந்த புது உலகத்துக்கு மாதிரி கூட்டு போறாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு என்னடா நடக்குது என்ன புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 30-40 minutes ஆயிடுது. யார் இது, என்ன நடக்குது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மாதிரி 30-40 minutes ஆயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல அந்த கிராபிக்ஸ், அந்த 3D விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அது பார்க்க செமையா இருந்துச்சு. போக போக நம்மளுக்கு அதுவுமே அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் அந்த 3D எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சரி கதை எங்கேயாவது இருக்கும், ஏதாவது கொஞ்சம் நல்லா கொண்டு போவாங்க இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு பார்த்தா லைக் இன்ட்ரோலுமே எனக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் தோணல. லைக் ஒரு நார்மல் ஒரு சீன் தான், அதை அப்படியே எலிவேட் பண்ணி காமிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் செகண்ட் ஹாஃப்மே ஆகட்டும் எங்கேயுமே ஒரு மாதிரி ஒரு ஐ மூமெண்ட்ஸ் இல்லை படத்துல செம்மையா இருக்கு, செம்ம ஆக்டிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்கேயுமே இல்லை. அமிதாப் பச்சனோட சீன்ஸ் 1-2, அப்புறம் ரொம்ப மினிமமா தான் நல்ல சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 3 hours படத்துல ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு நல்ல சீன் இருக்கும். ஒவ்வொன்றுமே பெரிய சீக்வன்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. லைக் ஒரு சீனே ஒரு 15 minutes பக்கத்துல ஒரு சீனே வர மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு லென்த்தியா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டு த பாயிண்டோ இல்லையோ இல்லாத மாதிரி இருக்கு. டு த பாயிண்ட் ஆக்டா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை, சும்மா ஏதோ எடுக்கணும். கண்ட சீன்ஸ்லாம் ஸ்டார்டிங்லலாம் ஒரு மாதிரி கோவர மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த செட்டே ஆகல. லைக் ஒரு மாதிரி ஒரு புது உலகம் பேரலல் அந்த உலகத்தெல்லாம் காமிச்சிட்டு அதுங்க கொண்டு போய் திரும்ப நம்ம இங்க பண்ற மாதிரியே காமெடி, பழைய சூரிய காமெடியா தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி கடுப்பாக தான் ஆச்சு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்ல அந்த காமெடிஸ்லாம் பார்க்கும்போது. பிரபாஸ்மே சுத்தமாக அந்த கேரக்டர் ஸ்டார்டிங்ல எல்லாமே ஒன்றுமே நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி ஆச்சு. அண்ட் சும்மா கடைசியில் சும்மா ஒரு லைட்டாக ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எல்லாருக்கும் கெஸ் பண்ண முடிஞ்ச ஒரு ட்விஸ்ட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் பெருசாக அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒரு நார்மல் படத்தை ஏதோ பெரிய பட்ஜெட்ல எடுக்கணும், 3Dல எடுக்கணும்னு எடுத்த மாதிரி இருக்கே தவிர மற்றபடி ஒரு நல்ல இது ஒரு எபிக் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தான் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டுலாம் நீங்க யாரும் போக தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு தேட்டர்ல ஒரு நார்மல் ஒரு மூவி ஒரு 3 hours அது ரொம்ப ஸ்லோவா தான் போகும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா பாருங்க தேட்டர், இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்றது பெஸ்ட். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் படம் மொக்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரே வேர்ட்ல சொல்லுவேன். ஒன்னும் அந்த அளவுக்குலாம் படம் இல்லை. லைக் அமிதாப் பச்சனோட போர்ஷன்ஸ் 1-2 நல்லா இருந்துச்சு, பிரபாஸ் 1 நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி எங்கேயுமே அந்த அளவுக்கு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் படத்துல அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எங்கேயுமே கிடையாது. ஸோ சும்மா இன்ஸ்டாகிராமில் வர ரிவ்யூஸ் வச்சு இல்லை பெய்ட் ரிவ்யூஸ் வச்சு கண்டிப்பாக போகணும் அப்படிலாம் கிடையாது. பொறுமையாகவே பார்க்கலாம். ப்ராப்ளி உங்களுக்கு அந்த 3D எஃபெக்டில் அந்த மூவி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த 3D எஃபெக்ட் ஸ்டார்டிங் ஒரு 30-40 minutes கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் தான் அந்த டைமில் அது மட்டும் தான் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சீன்ஸோ டைலாக்ஸோ அவங்க பேசுவதோ நம்மளுக்கு கடுப்பாகிற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில்.
என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த கதைக்குள்ளேயே கொண்டு போனாங்க. அது வரைக்கும் அந்த 1.5 hours வந்து நம்மளுக்கு மொக்கையாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல சும்மா அந்த 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வருது, பக்கத்தில் அது வருது இது வருது, நம்மளே என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அது ஒன்று தான் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கதைக்குள்ள போனாங்க. எல்லாமே ஒரு மாதிரி ஓகே, என்னதான் இதாக இருந்தாலும் சும்மா பறக்கிறது, குதிக்கிறது, அடிக்கிறது அவ்வளோதான் இருந்துச்சே தவிர ஒரு மாதிரி ஆக்டிங்க்குன்னு ஒரு ஸ்பேஸே இல்லை யாருக்குமே. பிரபாஸ் ஆகட்டும் இல்லை தீபி, யாருமே ஆக்டிங்க்குன்னு ஒரு ஸ்பேஸே இல்லை எங்கேயுமே. கமலுமே வேறு ஒரு சீன் தான் வந்தாரு. யாருமே ஆக்டிங்கே பண்ணல. சும்மா வண்டி ஓட்டுறது, இந்த புஜி வண்டியில் அந்த மாதிரி நிறைய வண்டிஸ்லாம் வரும், அந்த வண்டியெல்லாம் சும்மா ஓட்டுறது, சும்மா மாற்றி மாற்றி பறக்கிறது, ஓட்டுறது, சண்டை போடுறது, அது மட்டும் தான் இருந்துச்சே தவிர அந்த ஒரு ஆக்டிங்க்குன்னு ஒரு அந்த படத்தில் எங்கேயுமே ஒரு ஸ்கோப்பே இல்லாமல் பண்ணாங்க. யாரோட ஆக்டிங்குமே நல்லா தெரியவே இல்லை. எல்லாருமே சும்மா லைட்டாக தான் அந்த என்ன சொல்றது, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிங் ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு எல்லாரோட ஆக்டிங்குமே. அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், விஎஃப்எக்ஸ், அந்த 3D எஃபெக்ட், அதுதான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக படத்தை பார்க்குறீங்க நீங்கள், ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் இல்லை ஒரு படத்துக்குள்ளே சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு நல்ல ஒரு மூவின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு டைம் பாஸ்க்கோ இல்லை படம் கண்டென்ட்டுக்காகவோ இல்லை ஸ்டோரிக்காகவோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக படம் மொக்க படம் தான், உங்களுக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொறுமையாக மேபி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட பார்த்துக்கோங்க வேணும்னா அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் நம்ம சேனல் சார்பாக இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2 ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அந்த கஷ்டப்பட்டுருக்காங்களா, ஸோ அதுக்காக மட்டும் வேணா 3 out of 5 அப்படின்னு கொடுக்கலாம். மற்றபடி 3 கொடுத்தோன்னே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிலாம் இல்லை. வெறும் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், அந்த எஃபெக்ட்ஸ்க்காக பண்ணுற அந்த ஒரு ஒர்க் இருக்குல்ல பேக்ரவுண்டில், அது ஒன்றுக்காக மட்டும் 3 out of 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரேஞ்ச் செய்யுங்க.